கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 75% உற்பத்தி நாசப்படுத்தப்பட்டிருக்கிறது என்கிற கவலையான செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. பாலஸ்தீன மக்களுக்கு வரக்கூடிய வருமானமே இதுதான், வேற எந்த வருமானங்களும் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிற தருணத்தில் ட்ரம்பினுடைய 2ஆம் கட்ட திட்டத்திலேயே காசாவுக்குள்ளே அமைதி காக்கிற ஒரு படை வர வேண்டும் என்கிற செய்திகள் சொல்லப்பட்டிருந்தது. அவங்க இஸ்ரேலுக்கு ஃபேவரானவங்களாக இருக்க வேண்டும், இஸ்ரேலுக்கு ஆதரவானவர்களாக இருக்க வேண்டும். அப்படியான அரபு நாட்டு படைகள் தான் காசாவுக்குள்ள வரணும். குறிப்பாக துருக்கியினுடைய படைகள் வருவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி இஸ்ரேல் வெளிப்படையாகவே சொல்லி வருகிறது என்பதையும் நம்ம இந்த இடத்துல புரிந்து கொள்ள முடியும். அப்படி என்றால் காசாவுக்குள்ள எந்த அரபு நாட்டினுடைய படைகள் வரப்போகிறது என்கிற கேள்விகள் இருக்கிறதா இல்லையா? இன்னைக்கு அவர் கலந்து கொண்ட ஒரு மீட்டிங்ல சவுதி அரேபியாவை தொடர்பாக கேட்கப்பட்ட கேள்விக்கு ரொம்ப கேவலமாக அவர் பதிலளித்திருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது மட்டுமல்லாம அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகள் மேல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கம் தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்து இன்றோடு 749வது நாளாக இருக்கக்கூடிய தருணத்தில் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய சமாதான நிலை நடைமுறைக்கு வந்து இத்தோடு 14வது நாளை நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் என்னவெல்லாம் நடக்கிறது காசாவில், என்னவெல்லாம் நடக்கிறது அரபுலகத்தை ஒட்டிய சர்வதேச நிலப்பரப்பிலே என்பதைத்தான் இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கும் வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்களில் தொடர்ந்து நமக்கெல்லாம் தெரியும், வெஸ்ட் பேங்க் மேற்கு கரை பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் தாக்குதல்களை நடத்துவது, ஜெருசலமில் இருக்கக்கூடிய புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள்ள சென்று அநியாயங்களை செய்வது, இதுவெல்லாம் தொடர்ந்து நடந்து வரக்கூடிய தருணத்தில் மேலதிகமாக பாலஸ்தீன மக்களுடைய இடங்களை அபகரிக்கக்கூடிய செட்லர்ஸ் என்று சொல்லக்கூடிய குடியேறிகள் என்கிற வார்த்தை இவர்களுக்கு மொழிபெயர்ப்பாக சொல்லப்படும். இவங்க யாருன்னா அநியாயமாக அப்பாவி மக்களுடைய வீடுகளை அடித்து நொறுக்கி அவர்களுடைய வெஹிக்கிள்கள் எல்லாம் நெருப்பு வச்சு அந்த இடத்தை அபகரிச்சுக்கிடுவாங்க. இது எங்க இடம்னு சொல்லுவாங்க. அதற்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கமும் அது அவங்க இடம்தான் என்று அபகரித்தவனுக்கு அது சொந்தம் என்று சொல்லிவிடுவார்கள். இப்படியான காரியத்தில் ஈடுபடக்கூடிய இந்த செட்லர்ஸ்னால நிறைய துன்பங்களையும் கஷ்டங்களையும் பாலஸ்தீன மக்கள், குறிப்பாக வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய மக்கள் சந்தித்து வருகிறார்கள். அதுல இந்த தருணத்தில் அவங்க சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே என்னன்னு சொன்னா, ஆலிவ் மரங்களுடைய கனிகளை பறிக்கக்கூடிய தருணங்களாக இது இருக்கிறது. ஆலிவ் மரத்தை பொறுத்தவரையில், ஆலிவ் பழங்களை பொறுத்தவரையில் பச்சை தங்கம் என்று வர்ணிக்கப்படுகிற அளவுக்கு ரொம்ப பெருமதியான பழங்கள் அரபுலகத்தில் ரொம்ப அதிகமாக பயன்படுத்தப்படுகிற அதே நேரம் அரபுலகத்தை தாண்டியும் பல நாடுகளில் இந்த பழங்களுக்கு ரொம்ப உயர்ந்த கிராக்கி இருக்கிறது. எனவே அது காசா பாலஸ்தீன மக்களுடைய, வெஸ்ட் பேங்க் மக்களுடைய மிக முக்கியமான வருமானங்களில் ஒன்றாக, விவசாய பணிகளில் ஒன்றாக இருக்கிறது. அந்த ஆலிவ் மரங்களை வெட்டி வீசக்கூடிய இழி செயலை தொடர்ந்து இவர்கள் செய்து வருகிறார்கள். ஏன்னா இப்ப ஆலிவ் பழங்கள் பறிக்கக்கூடிய தருணம். தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய தகவல் பிரகாரம் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 75% உற்பத்தி நாசப்படுத்தப்பட்டிருக்கிறது என்கிற கவலையான செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. பாலஸ்தீன மக்களுக்கு வரக்கூடிய வருமானமே இதுதான், வேற எந்த வருமானங்களும் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிற தருணத்தில் இந்த வருமானத்தையும் இல்லாமலாக்கும் விதமாக வயிற்றில் அடிக்கக்கூடிய வேலையை இஸ்ரேலியர்கள், யூதர்கள் செய்து வருகிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய தருணத்தில் இன்றைய நாளில் கெய்ரோவில் ஈஜிப்டினுடைய தலைநகரத்தில் ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தை நடைபெற ஆரம்பித்திருக்கிறது. அது என்ன பேச்சுவார்த்தைன்னா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பினருக்கும் அதே நேரத்தில் வெஸ்ட் பேங்க்ல ஆட்சியில் இருப்பதாக சொல்லிக் கொள்ளக்கூடிய ஃபத்தாஹ் அமைப்பினருக்கும் இடையிலான ஒரு முக்கியமான சந்திப்பு தான் இந்த கூட்டத்தில் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. இந்த சந்திப்புக்கான அடிப்படை காரணமே என்னன்னா, காசாவில் யுத்த நிறுத்தம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. முதல் கட்ட யுத்த நிறுத்தம் நடைமுறையில் இருக்கிறது. 2ஆம் கட்ட நடைமுறைகள் வர இருக்கக்கூடிய தருணத்தில் அடுத்ததாக காசாவினுடைய எதிர்காலம், பாலஸ்தீனத்தினுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்க போகிறது என்பது தொடர்பாகத்தான் தாங்கள் சந்தித்து பேச்சுவார்த்தைகள் நடத்துவதாக இந்த சந்திப்பிலே கலந்து கொண்டிருப்பவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த சந்திப்பில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு சார்பாக அதனுடைய தலைவராக செயல்படக்கூடிய சகோதரர் டாக்டர் ஹலீல் அல் ஹையா அவர்கள் கலந்து கொண்டிருக்கிற அதே நேரத்தில் ஹுசைன் அல் ஷேக், அதே போன்று மஜித் பராஜ் ஆகியோர் ஃபத்தாஹ் அமைப்பு சார்பாக பங்கேற்றிருக்கிறார்கள். அவர்களுடைய குழுவும் பங்கேற்றிருக்கிறது, இவருடைய குழுவும் பங்கேற்றிருக்கிறது. இந்த கூட்டத்தில் மிக முக்கியமாக பேசப்பட்ட 2 விவகாரங்கள் முதன்மையானது என்னன்னு சொன்னா,
பாலஸ்தீன விடுதலை அமைப்புகள் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆயுதங்களை கீழே வைத்துவிட்டு சரணடைய வேண்டும் என்பது இஸ்ரேலுடைய மிக பிரதானமான கோரிக்கைகளில் ஒன்றாக இருக்கிறது. இது தொடர்பாக இன்றைக்கு நடந்த கூட்டத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பும் அதே போன்று ஃபத்தாஹ் அமைப்பும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. எக்காரணம் கொண்டும் பாலஸ்தீன விடுதலை அமைப்புகளுடைய ஆயுதங்கள் தொடர்பான எந்த கலந்துரையாடல்களும் எந்த பேச்சுவார்த்தைகளையும் நாங்கள் நடத்துவதில்லை. ஆயுதங்களை கீழே வைக்கிறதா சரணடைகிறதாங்கிறது இரண்டாவது. முதல்ல அதை பற்றி பேசுவதற்கே நாங்கள் தயார் இல்லை என்பதை திட்டவட்டமாக சொல்வது என்பதில் மிக தெளிவாக இரண்டு சாராரும் உடன்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் சர்வதேச படைகள் காசாவுக்குள் வருவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி பாலஸ்தீன விடுதலை அமைப்பும் அவர்களோடு இருக்கக்கூடிய 14 பாலஸ்தீன குழுக்களும் ஒட்டுமொத்தமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய தருணத்தில் ஃபத்தாஹ் அமைப்பினர் காசாவுக்குள்ள சர்வதேச அரபு படைகள் வருவதை ஆதரிக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இது பாலஸ்தீனத்துக்கு மிக எதிர்ப்பான ஒரு விவகாரமாக மாறிவிடும். என பலஸ்டைன் மக்களுக்கு தான் சொந்தம் என்று ஆனதற்கு பிறகு சொந்தமாக இருக்கக்கூடிய அந்த மக்களை தவிர்த்துட்டு இன்னொரு நாட்டினுடைய ராணுவம் உள்ளே வருவது என்பது அவர்கள் அந்த நாட்டை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு நிகரானது என்கிற காரணத்தினால பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இதனை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கிறார்கள். ஃபத்தாஹ் அமைப்பு இதனை ஏற்றுக்கொள்ளும் என்கிற மனோநிலையில் இருப்பதான செய்திகள் இன்றைக்கு வெளியாக இருக்க. பொதுவாக ஃபத்தாஹ் அமைப்பை பொறுத்தவரையில் அவங்க நமக்கு தெரியும் யாசர் அரபாத்தோட அந்த அமைப்பு போயிடுச்சு. தற்போது இருக்கக்கூடிய மஹமூத் அப்பாஸினுடைய பிரதிநிதிகள் தான் இவர்கள் எல்லோருமே. இவங்க என்ன முடிவெடுப்பாங்கன்னா அரபு நாடுகளும் இஸ்ரேலும் சேர்ந்து என்ன முடிவு சொல்லுவாங்களோ அந்த முடிவுக்கு இவங்க கண்ட்ரோல் ஆயிடுவாங்க. அவ்வளவுதானே தவிர பாலஸ்தீனம் எப்படி இருந்தாலும் சரி நாசமா போனாலும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்கிற அடிப்படையில் தான் அவர்கள் இந்த சுகபோகத்தை கவனத்தில் கொண்டுதான் இந்த முடிவுகளை எடுப்பார்கள் என்பதையும் நம்ம புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் ட்ரம்பினுடைய இரண்டாம் கட்ட திட்டத்திலேயே காசாவுக்குள்ளே அமைதி காக்கிற ஒரு படை வர வேண்டும் என்கிற செய்திகள் சொல்லப்பட்டிருந்தது. இஸ்ரேலுடைய ராணுவம் மொத்தமாக பின்வாங்க வேண்டும் என்பது இரண்டாம் கட்டத்தில் இருக்குது. பாலஸ்தீன விடுதலை அமைப்பு நிராயுதபாணியாக்கப்பட வேண்டும் என்பது இரண்டாம் கட்டத்தில் இருக்கிறது. சர்வதேச இடைக்கால அதிகார சபை ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்பதும் இரண்டாம் கட்ட அந்த திட்டத்திலே இருக்கிறது. இந்த திட்டங்களை பற்றி அடுத்த கட்ட நிகழ்வுகளை பேசி முடிவெடுப்பதற்காகத்தான் இந்த பேச்சுவார்த்தைகளில் இரண்டு சாராரும் பங்கெடுத்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை செயலாளரும் தற்போது இஸ்ரேலில் இருக்கிறாரு. மார்க்கோ ரூபியோ இஸ்ரேலில் இருக்கிறாரு. அதே போல மத்திய கிழக்குக்கான அமெரிக்காவுடைய விசேட தூதுவராக செயல்படக்கூடிய ஸ்டீவ் விட்காஃப் இருக்கிறாரு. அமெரிக்க அதிபருடைய தூதுவர்களில் மிக முக்கியமான ஒருவராகவும் அவருடைய மருமகனாகவும் இருக்கக்கூடிய குஷ்னர் இருக்கிறாரு. இதை தாண்டி அமெரிக்காவினுடைய துணை அதிபரும் தற்போது இஸ்ரேலில் தான் இருக்கிறாரு. அதுக்கான காரணங்களே இந்த யுத்த நிறுத்தத்தை மீறிடக்கூடாது இஸ்ரேல் என்பதற்காக ஒரு கிடுக்குப்பிடி பிடிச்சுக்கிட்டு அவங்க நிற்கிறாங்க என்று சொல்லப்படக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு ஸ்டீவ் விட்காஃப் மிக முக்கியமான சில செய்திகளை சொல்லியிருக்கிறார். குறிப்பாக காசா பகுதிகளில் ஒரு நிரந்தரமான யுத்த நிறுத்தத்தை தொடருவதற்காக வேண்டி சர்வதேச படைகளை உள்ள கொண்டு போக வேண்டி இருக்குது. ஆனால் எந்தெந்த நாடு உள்ள வரப்போகுது, எப்படியான படைகள், எந்த திட்டங்களையும் நாங்கள் இதுவரைக்கும் உருவாக்கல, ஆனால் அது உருவாக்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடியவர் மேலதிகமாக என்ன சொல்றாருன்னு சொல்லி சொன்னா, காசாவுக்குள்ள வரக்கூடிய எந்த சர்வதேச படைகளாக இருந்தாலும் அவங்க இஸ்ரேலுக்கு ஃபேவரானவங்களாக இருக்க வேண்டும், இஸ்ரேலுக்கு ஆதரவானவர்களாக இருக்க வேண்டும். அப்படியான அரபு நாட்டு படைகள் தான் காசாவுக்குள்ள வரணும். குறிப்பாக துருக்கியினுடைய படைகள் வருவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி இஸ்ரேல் வெளிப்படையாகவே சொல்லி வருகிறது என்பதையும் நம்ம இந்த இடத்துல புரிந்து கொள்ள முடியும். அப்படி என்றால் காசாவுக்குள்ள எந்த அரபு நாட்டினுடைய படைகள் வரப்போகிறது என்கிற கேள்விகள் இருக்கிறதா இல்லையா? இந்த கேள்விகளை பொறுத்தவரையில் ஈஜிப்ட் தன்னுடைய படைகளை அனுப்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று ஆய்வாளர்கள் நம்புகிற அதே நேரத்தில் கண்டிப்பாக UAE உள்ளே அனுப்பும் அவர்களுடைய படைகளை என்றும் நம்பப்படுகிறது. ஏன்னா ஆல்ரெடி ஐக்கிய அரபு எமிரேட்ஸும் இஸ்ரேலும் சேர்ந்து யமன்ல இருந்து சற்று தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு தனி தீவில் ஒரு ராணுவ தளத்தை அமைத்து வருகிறார்கள் என்கிற செய்திகளும் தற்போது வெளியாகி இருக்கிறது. அந்த தனித்தீவு இந்த ரெண்டு பேரும் தான் கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே யமனுக்கு எதிரான சவுதி அரேபியாவினுடைய யுத்தத்திலையும் UAE பங்கெடுத்திருந்தது. தற்போது முழுவதுமாக இஸ்ரேலுக்கு அவர்களுடைய ஆதரவுகளை அவங்க தெரிவித்துக் கொண்டிருக்கிறாங்க. இஸ்ரேலை தனி நாடாகவும் அங்கீகரித்திருக்கக்கூடிய சூழலை எல்லாம் நம்ம ஏற்கனவே ஆபிரகாம் ஒப்பந்தத்திலேயே பார்த்திருக்கிறோம். இப்படியான நிலையில் UAE படைகள் காசாவுக்குள்ள போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இந்தோனேஷியாவினுடைய அதிபர் ஆல்ரெடி சுஃபியாண்டோ நாங்க 20,000 பேர் அனுப்புறதுக்கு தயார் என்று சொல்லி அவரா வழிய சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நிலைகளும் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் தான் துருக்கியினுடைய படைகள் காசாவுக்குள்ள வருவதை நாங்கள்
நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி இஸ்ரேல் சொல்லிக் கொண்டிருக்கு. அதனால தான் ஸ்டீவ் விட்காஃப் என்ன சொல்றாருன்னா, இஸ்ரேலுக்கு ஃபேவர் ஆனவங்க அவங்களுடைய படைகள் அனுப்பணும், இஸ்ரேலுக்கு ஃபேவராக இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் தான், எனவே இவங்க தான் படைகளை அனுப்பணும் என்பதுதான் அவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறதே தவிர துருக்கியினுடைய படை வந்துவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருக்க. ஏன்னா துருக்கி அவர்களுடைய நடவடிக்கைகளில் அவங்க இஸ்ரேலை அங்கீகரிக்கிறாங்க, இஸ்ரேலுடைய தூதுவர் ஆலயம் இருந்தது, அதையெல்லாம் இந்த யுத்தத்தோட கலைஞ்சு வீசி விட்டாங்க, அதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. ஆரம்பத்தில் எல்லாம் இருந்தது, அதற்கு பிறகு மொசாதை சேர்ந்த பல பேரை தட்டி தூக்கினாங்க துருக்கிக்குள்ள. இப்படியான சூழ்நிலைகளில் துருக்கிக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில சிரியாவை மையமாக வைத்து ஒரு பெரிய இன்டர்னல் வாரே போய்கொண்டிருக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் நடந்து வரக்கூடிய நிலையில் துருக்கியினுடைய படைகள் காசாவுக்குள்ள வருவது என்பது நேரடியாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பை ஆதரிக்கக்கூடிய ஒரு நாடு தான் துருக்கி. ஏன்னா கத்தரில் எப்படி பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைமையகம் இருக்கிறதோ அதே மாதிரியான ஒரு ஆபீஸ் மிக தெளிவான பாதுகாப்புகளோடு எல்லா வசதி வாய்ப்புகளோடும் துருக்கியிலையும் கொடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது பாலஸ்தீன மக்களுக்காக. அது அர்துகானில் யார் வந்தாலும் அந்த நிலை இதுவரைக்கும் தொடர்ந்து வருகிறது. அர்துகானுடைய ஆட்சியில் கொஞ்சம் கூடுதலாகவே அந்த நிலைகள் தொடர்ந்து வரக்கூடியதை நம்ம பார்க்க முடியும். இப்படியான சூழலில் தான் துருக்கியினுடைய ராணுவம் காசாவுக்குள்ள வந்துடக்கூடாது என்பதில் அவங்க திட்டவட்டமான தெளிவான ஒரு நிலைப்பாட்டில் இருப்பதையும் இஸ்ரேல் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய செய்திகளுக்கு மத்தியில் இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான செய்தியும் வெளியாக இருக்கு. அது என்ன முக்கியமான செய்தி என்று சொன்னால், இவர்தான் ஸ்மோரிச், அதாவது இஸ்ரேலுடைய வலதுசாரி, தீவிர வலதுசாரி என்பதை தாண்டி நம்பர் 1 இனவாதியாக இருக்கக்கூடிய நிதி அமைச்சர். இன்னைக்கு அவர் கலந்து கொண்ட ஒரு மீட்டிங்ல சவுதி அரேபியாவை தொடர்பாக கேட்கப்பட்ட கேள்விக்கு ரொம்ப கேவலமாக அவர் பதிலளித்திருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது மட்டுமல்லாம கடுமையாக அவர்களுடைய தரப்பாலேயே பல கண்டனங்களுக்கு அவர் உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இன்றைய நாளில் நடைபெற்ற ஒரு மீட்டிங்ல கலந்து கொண்டு அவர் என்ன சொன்னார்னா, பாலஸ்தீனத்தை தனி நாடாக இஸ்ரேல் அங்கீகரித்து அந்த அரசாங்கத்தையும் ஏற்றுக்கொண்டால் சவுதி அரேபியா இஸ்ரேலை தனி நாடாக ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறது. எனவே பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கிற இந்த டிமாண்டை நீங்க எப்படி பார்க்கிறீங்க என்று சொல்லித்தான் இன்றைக்கு ஸ்மாரிச் இடத்துல கேட்ட நேரத்தில் அதற்கு அவர் சொன்ன பதில் மிக தெளிவாக பல விமர்சனங்களை உண்டாக்கி இருக்கிறது. அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, அப்படி ஒரு நிபந்தனையை திரும்ப திரும்ப சவுதி அரேபியா வைக்குமாக இருந்தா அவங்களுக்கு நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, முடியவே முடியாதுன்றோம். பலஸ்தீனை தனி நாடாக அங்கீகரிச்சா தான் நீங்க எங்களோட நட்பு பாராட்டுவீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு நட்பு தேவையில்லை அப்படின்னு நான் சொல்லிடுவேன். அது மட்டுமல்லாம சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அரபுகளுக்கு நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, நீங்க பலஸ்தீனை தனி நாடாக அங்கீகரிச்சா தான் எங்களோட நண்பர்களாக இருப்பீங்கன்னா தயவு செஞ்சு நீங்க போய் ஒட்டகம் மேய்க்க போயிருங்க, நீங்க பாலைவனத்தில் போய் ஒட்டகம் மேய்ப்பதற்கு தான் தகுதியானவர்கள் என்று சொல்லி ரொம்ப கேவலமாக அரபிகளுடைய வளர்ச்சியை நீங்க ஒட்டகம் மேய்க்கிறதுக்கு தகுதியானவங்க என்கிற விதமாக அவர் பேசி இருக்கிறார் என்பதுதான் தற்போது மிகப்பெரிய சர்ச்சையாக மாறி இருக்கக்கூடிய நேரத்தில் இதற்கு சவுதி அரேபியா இன்னும் எந்த பதில்களையும் சொல்லாத நிலையில் சவுதி அரேபியா அதே போன்று மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் இஸ்ரேலோட ரொம்ப நட்பு பாராட்டக்கூடிய நாடுகளாக இருக்கிற எதிர்காலத்தில் நம்முடைய நட்பு வலுப்பெற வேண்டும். ஆனால் ஸ்மோரிச் போன்றவர்களுடைய இனவாத கருத்துக்களால் அதெல்லாம் சீரழிஞ்சிடும் போல இருக்குது. எனவே இவருடைய கருத்து இஸ்ரேலுடைய கருத்து கிடையாது என்று சொல்லி இன்றைக்கு இஸ்ரேலுடைய எதிர்க்கட்சி தலைவர் லாபித் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு பார்க்க முடிகிறது. இந்த இடத்துல என்ன கவனிக்கணும் கேட்டா, சவுதி அரேபியா பாலஸ்தீனத்திற்கு என்ன உதவி செய்கிறது, என்ன உதவி செய்யவில்லை என்பதை தாண்டி ஒரு விஷயத்தில் அவங்க அப்பலிருந்து சொல்லி வர்ற ஒரு விஷயம் என்ன இருக்குதுன்னு கேட்டா, பாலஸ்தீனத்தை நாங்கள் தனி நாடாக அங்கீகரிக்கிறதை நீங்க ஒப்புக்கொண்டீங்கன்னா, இஸ்ரேலும் ஒப்புக்கொண்டு பாலஸ்தீன் தனி நாடு தான், தனி அரசாங்கம் தான் என்று நீங்க ஒப்புக்கொண்டுட்டீங்கன்னு சொன்னா நாங்களும் உங்களை தனி நாடாக அங்கீகரிச்சோம், பிரச்சனையே ஓவர், முடிஞ்சு போயிடும். ஆனால் 1967களுக்கு பிந்தைய பாலஸ்தீன நிலப்பரப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்பது சவுதி அரேபியாவுடைய ஸ்டாண்டாக இருக்கிறது. இதையொட்டி தான் நிறைய அரபு நாடுகளும் இருக்கிறார்கள். இதை இஸ்ரேல் ஒப்புக்கொண்டு 1967களுக்கு பிந்தைய அந்த பாலஸ்தீன நிலப்பரப்பை பாலஸ்தீனம் என்று அறிவித்து தனி நாடாக கொடுத்துருவாங்கன்னு சொன்னா சவுதி அரேபியா உள்ளிட்ட மற்ற அரபு நாடுகளும் இஸ்ரேல் ஓகே நீங்களும் ஒரு நாடு தான் இவங்களும் ஒரு நாடு என்கிற விதத்தில் நாங்கள் ஒப்புக்கொள்வதற்கு தயார் என்று சொல்லி வருகிறார்கள். அது தொடர்பாகத்தான் இந்த கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கிறது. சவுதி அரேபியா இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறது என்பதுதான் மிக முக்கியமானது. குறிப்பாக நீங்க எல்லாம் உங்களுக்கு நீங்க பலஸ்தீன தனி நாடு ஆக்கினா தான் நீங்க எங்களோட இணைஞ்சு போவீங்கன்னு சொன்னா அதை விட நீங்க போய் ஒட்டகம் மேய்ங்க பாலைவனத்தில் என்று சொன்ன இந்த வார்த்தைக்கு என்ன பதில் சொல்ல போகிறார்கள் என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, பாலஸ்தீனத்தினுடைய நிலப்பரப்புகளில் இரண்டு தரப்பும் ஒப்புக்கொண்டு தற்போது யுத்த நிறுத்தம் இருக்கிறது. முதல் கட்டமாக எல்லோ பார்டர் என்கிற ஒரு இடத்தை நிர்ணயித்து எல்லோ பார்டர் பகுதிகளுக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் பின்வாங்கி இருக்கிறது. இப்படி பின்வாங்கி
பின்வாங்கி இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் என்ன பண்றாங்கன்னு சொன்னா சிறுக சிறுக திரும்ப காசாவினுடைய நிலப்பரப்புகளை கைப்பற்றுகிறார்கள் என்கிற செய்திகளை இன்றைக்கு பிபிசி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியிலிருந்து நம்ம பார்க்க முடிகிறது. குறிப்பாக பிபிசி வெரிஃபை என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டா சமாதான உடன்படிக்கையினுடைய பரப்பளவு எது என்கிற மேப் எல்லாம் எடுத்து இப்பொழுது இஸ்ரேல் எங்க நிற்கிறது என்பதை எல்லாம் எடுத்து பார்க்கும்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கிட்டத்தட்ட 500 மீட்டர் உள்ள வந்திருக்கிறாங்க. அரை கிலோமீட்டர் திரும்ப உள்ள வந்திருக்கிறாங்க காசா பகுதிகளில். அவங்க இருக்க வேண்டிய இடத்துல இருந்து உள்ள வந்துட்டாங்கன்னா 500 மீட்டர் எக்ஸ்ட்ரா பிடிச்சிருக்காங்க என்ற அர்த்தம். இதை இன்றைக்கு அல் ஜசீராவை தாண்டி பிபிசி வெரிஃபை இன்றைக்கு வெளிப்படையாகவே அறிவித்திருக்கிறது. பிபிசியை இதை கண்டுபிடித்திருக்கக்கூடிய செய்தி எல்லாம் பார்க்க முடியும். பிபிசி இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா பாலஸ்தீனத்தில் எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள் என்று சொல்லும்போது பாலஸ்தீனத்தில் 65,000க்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்று பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சுகாதார அமைச்சகம் சொல்கிறது. இந்த வேர்ட்ல அவங்க சொல்லுவாங்க. ஏன் சொல்லுவாங்க என்று கேட்டா இதெல்லாம் அவங்க சொல்றது, ஒரு சுயாதீனமாக யாரும் சொல்றது இல்லை அப்படிங்கிற மாதிரி குறை மதிப்புக்கு உட்படுத்தும் வார்த்தைகளை தான் அவங்க தெளிவாக பயன்படுத்துவாங்க. அப்படிப்பட்டவங்க அந்த ஷைத்தான் ஆயத்துல் குர்சியை ஓதுன மாதிரி என்னன்னா எப்பயாவது உண்மையை சொல்ற மாதிரி என்ன பண்றாங்க கேட்டால் இன்னைக்கு அவருடைய பிபிசி வெரிஃபை மூலமாக இஸ்ரேல் பாலஸ்தீனத்தினுடைய நிலப்பரப்புக்குள்ள மேலதிகமாக 500 மீட்டர் அரை கிலோமீட்டர் உள்ள வந்திருக்கிறாங்க என்கிற செய்திகள் வெளிவந்திருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு அமெரிக்காவினுடைய அதிகாரிகள் பற்றிய செய்திகள் சேனல் 12 வெளியாக இருக்கிறது இஸ்ரேலுடைய ஊடகங்கள்ல. அது என்னன்னா இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு எந்த நேரத்திலும் காசா ஒப்பந்தத்தை மீறலாம் என்கிற அச்சம் அமெரிக்காவுக்கே இருக்கிறது. அதனால தான் அமெரிக்காவினுடைய அத்தனை அதிகாரிகள் படையெடுத்து வர்றாங்க இஸ்ரேலுக்கு கண்ட்ரோல் பண்றதுக்காக வர்றாங்க. இப்படியான சூழல்ல ஜேடி வான்ஸ் இஸ்ரேலில் இருக்கிறாரு அமெரிக்காவினுடைய துணை அதிபர். அவரும் வந்திருக்கும் போது இன்றைக்கு வெளியாக இருக்க தகவல்களை பொறுத்தவரை ஒப்பந்தத்தை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு நாசப்படுத்தினார் என்று சொன்னால் அவர் கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார் அமெரிக்காவால் என்கிற செய்திகளை அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையில் அதிகாரி ஒருவர் தெரிவிக்கிறார் என்று இஸ்ரேலுடைய சேனல் 12 வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கான காரணத்தை ஏன் சொல்றாங்கன்னா அமெரிக்காவினுடைய துணை அதிபர் இஸ்ரேலில் இருக்கும் போதே சில மோசமான சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. இஸ்ரேல் கண்ட்ரோல் இல்லாமல் தாக்குதல்கள் நடத்துறாங்க. இப்படியெல்லாம் அவங்க தாக்குதல் நடத்துறதுனால உடனடியாக இஸ்ரேல் இந்த தாக்குதல்களை உச்சம் தொட்டால் யுத்த நிறுத்தத்தை மீறினாங்கன்னு சொன்னா கண்டிப்பாக அமெரிக்கா இஸ்ரேலிய பிரதமருக்கு எதிராகவே நடவடிக்கை எடுக்க துணியும் என்கிற கருத்துக்களை வெளியிட்டிருக்கிற அதே நேரத்தில் 2023 அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. இஸ்ரேலிலிருந்து பணைய கைதிகள் எல்லாம் பிடிக்கப்பட்டு வந்தாங்க. இது தொடர்பாக எந்த விதமான சுயாதீன விசாரணைகளுக்கும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தடை விதித்துக் கொண்டே வந்தார். ஏன்னா விசாரணை நடத்தப்பட்ட அவர் மாட்டிக்கிறாருங்கிறதுனால. ஆனால் இன்றைக்கு மாரிவ் செய்தி பிரிவு இஸ்ரேலுக்குள்ள எடுத்திருக்கக்கூடிய கருத்து கணிப்பு பிரகாரம் இஸ்ரேலில் இந்த தாக்குதல் தொடர்பாக ஒரு விசாரணை சுயமாக நடத்தப்பட வேண்டும், குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று 64% இஸ்ரேலியர்கள் கருத்து சொல்லி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளுடைய தொகுப்பை தான் நம்ம பார்த்திருக்கிறோம். பாலஸ்தீனம் தொடர்பான செய்திகளை தொடர்ந்து அறிந்து கொள்வதற்காக இணைந்திருங்கள். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிற அதே நேரம் அவர்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் தொடர்ந்தும் குரல் எழுப்புவோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.